ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்னா செஸ்ட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் காம்பவுண்ட் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். போன ஒரு 4 டேஸாக வீடியோ போட முடியல ஒரு சில காரணங்களால். இன்றைக்கி நம்ம வார்ம் அப்புக்காக எப்பயும் போல் நம்ம நார்மல் செஸ்ட்டுக்கு வந்து நம்ம ராடு வச்சு பண்ணுவோம். அப்பர் செஸ்ட்டு, லோயர் செஸ்ட்டு, மிடில் செஸ்ட்டு எல்லாத்தையுமே ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு வார்ம் அப்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து தம்பிள் ப்ரெஸ்ஸு, அதாவது மிடில் செஸ்ட்டுக்கு வந்து தம்பிள் ப்ரெஸ்ஸு நான் 15 கிலோ வச்சு 3 செட்டு அடித்தேன். கடைசியாக 20 கிலோ வச்சு ஒரு செட்டு. அதாவது நம்ம என்ன மசில் போட்டாலும் சரி அது ஃபுல்லிலோட லாக் ஆகணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி முடிக்கிங்கன்னா நம்ம கையிலேருந்து லிஃப்ட் பண்ணி நம்ம ஃபுல்லோடு நீங்கள் எந்த இடத்த டார்கெட் பண்ணுறீங்களோ அங்கே விழுகணும். ரெண்டாவது வந்து கேபிள் ஃப்ளை. இது நான் வந்து மிடில் செஸ்ட்டுக்கு, இது வந்து மிடில் செஸ்ட்டுக்கு நம்ம போடும்போது வந்து கரெக்டாக அதை கோஆர்டினேஷன் பண்ணி போடணும். 2 கையும் ஒன்று போல். அதே மாதிரி இந்த சைடு நான் 5 கிலோ, இந்த சைடு 5 கிலோ, ஒவ்வொரு பிளேட்டு 5 கிலோ, மொத்தம் 10 கிலோ வச்சு நான் போட்டேன். 10 கிலோ வச்சு 15 கவுண்டு 3 செட்டு. இது போடும்போது வந்து ஹெவியாக பெயின் பிடிக்கும். இதை நம்ம லோயர் செஸ்ட்டுக்கும் சேர்த்து ஆக்டிவேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா நம்ம அதே கேபிள் ஃப்ளையில் நம்ம லோயர் செஸ்ட்டுக்கும் இன்னர் இதுக்கும் அப்பருக்கும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெயிட் ஹெவி, அதே 15 கிலோ தான். பட் ஆனால் வெயிட் அதிகமாக இருந்துச்சு. நம்ம ப்ரெஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்ன ஒர்க் அவுட் போட்டாலும் சரி நமக்கு அது வந்து ஃபீல் பண்ணி போடணும். எனக்கு இதில் வந்து 10 கவுண்டுக்கு மேலே போட முடியல. அதே மாதிரி ஒரு கால் முன்னாடி வச்சு ஒரு கால் பின்னாடி வச்சு நம்ம போடுறோம்ல, அதே இதை அடுத்த செட்டுக்கு மாறிக்கிறோம்போது நம்ம மாற்றிக்கிறணும். அப்படி மாற்றி போடும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது லெஃப்ட் ஹேண்ட் வச்சு போட்டிங்கன்னா அது பிடிக்கும். ரெண்டாவது ட்ரைசப்புக்கு வந்து கேபிள் புஷ் டவுனு. இது 15 கிலோ வச்சு 3 செட்டு. இது போட்டு ஒவ்வொரு இதாக, அதாவது கேபிட்டல் எல்லு, ஸ்மால் எல்லு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம போடுறது மேலே நம்ம தூக்கிட்டு போனோம்னா கேபிட்டல் எல்லு, கீழே இறக்கி ஹோல்ட் பண்ணோம்னா ஸ்மால் எல்லு. இதே இதில் 15 கவுண்டு 3 செட்டு போட்டாச்சு. இப்போ நீங்கள் பம்பிங் பார்க்கலாம். அதாவது இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பம்பிங் வருது. நம்ம இது 100 சேலஞ்சில் வந்து லாஸ்ட்டு வீடியோ இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ட்ரைசப்புக்கு ஆக்டிவேஷன் பண்ணேன். டைமண்ட் புஷ்அப்புக்கு பதிலாக நான் என் புஷ்அப் பார் கம்பியை வச்சு நான் அதை க்ளோஸ் கிரிப்பாக வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தேன். இது கரெக்டாக ஃபுல்லோடுமே நம்ம ட்ரைசப்பில் தான் ஆக்டிவேஷன் ஆச்சு. ஃபுல் ஹெவியாக இருந்துச்சு. தன்னால் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கி தள்ளிட்டு, ஏன்னா ஹெவியாக போச்சு. ஏன்னா 15 கவுண்டு 20 கவுண்டுன்னு சொல்லி எல்லாமே விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அடுத்து ஓவர் ஹெட் புஷ் டவுனு, அதே இது நம்ம ட்ரைசப்புக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிட்டல் எல்லு, ஸ்மால் எல்லு இந்த ஃபார்மேட்டு தான் வரும். இது நீங்கள் என்ன போட்டாலும் சரி இதை நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் மெல்ல இழுத்து போடணும். நான் போடுறதே கொஞ்சம் பெயின் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நான் அதை நீட்டி வச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் போட்டு ஒரு வழியாக முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பம்பிங் தெரியும். இப்போ நல்லா ஃபுல்லாக பம்ப் ஆகிருக்கு. நம்ம லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ துண்டாக தெரியும். ஏன்னா வந்து நல்லா ஹெவியாக இது நல்லா லிஃப்ட் பண்ணி மெல்ல, ஏன்னா 20 கவுண்டு 3 செட்டு மேனிக்கே போட்டேன். அதனால் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக பம்பிங் இருந்துச்சு. நம்ம என்ன விளாண்டாலும் சரி சாப்பாடு அதுக்கு ஏற்றாப்புல. அதே மாதிரி தம்பிள் ஓவர் கட்டு புஷ் டவுனு, இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து 15 கவுண்டு 3 செட்டு ப்ளஸ் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோ இருக்கிற தம்பிள்ஸை வச்சு நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு செட்டு போட்டு முடித்தேன். ஒரு வழியாக இன்றைக்கி நம்ம ட்ரைசப்புக்கு இருக்கிறது எல்லா இதுவுமே போட்டாச்சு. ஆனால் இருந்தாலும் சரியான பெயின். ஏன்னா லாஸ்ட்டு செட்டாக ஃபெயிலியர் செட்டாக வரும்போது அது முடிக்கிறதுக்குள்ளே இதாகி போச்சு. இதான் நம்ம ஃபைனலாக போட்டது. நம்ம கேபிட்டல் எல்லு, ஸ்மால் எல்லு ஃபார்மெட்டு தான். நல்லா டபுள் ஹேண்ட் வச்சு நம்ம உங்களால் எத்தனை கிலோ தூக்க முடியுமோ கடைசியாதோ அதே இதில் நான் 5 கிலோ வச்சு தான் போட்டேன். நம்ம வெயிட் அதிகமாக தூக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளால் முடிஞ்சது இந்த 5 கிலோ வச்சு பொறுமையாக ஹோல்டு பண்ணி போட்டேன். இது போட்டதுக்கப்புறம் சரியான பம்பிங்கு. அதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட்டு கரெக்டாக ஒரு 15 கவுண்டு 3 செட்டு. ஒவ்வொரு செட்டுக்கும் மெல்ல நம்ம போட்டு முடித்தோம். இது நல்ல ஹெவி பம்பிங் இருந்துச்சு. இதோட நம்மளோட செஸ்ட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் உண்டான ஒர்க் அவுட்டு, காம்பவுண்ட் ஒர்க் அவுட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த வாரத்தில் நெக்ஸ்ட்டு எல்லாமே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ஃபுல்லி லோடட் பம்பிங்கு, நல்ல அருமையான பம்பிங்கு. அதே மாதிரி நம்ம என்ன இது பண்ணாலும் சரி நம்ம சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு. சாப்பாடு ஃபஸ்ட் இல்லாமல் எந்த இதுவுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.